தெருநாய்களால் ஏழை எளிய மக்கள் படும் துயரத்தை என்ஜிஓக்கள் தங்களுக்கான பணம் பெருக்கும் தொழிலாக பார்ப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதன் பின்னணியில் உள்ள உண்மைகள் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி. நீதிமன்றங்கள் எத்தகைய ஆணைகளை போட்டாலும் தமிழ்நாட்டின் தெருக்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டேதான் செல்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் 107 13(2)B மற்றும் 9F ஆகிய பிரிவுகள் தெருநாய்களை அப்புறப்படுத்தவோ தேவைப்பட்டால் அழிக்கவோ ஒப்புதல் அளிக்கிறது. ஆனால் என்ஜிஓக்களின் மறைமுக அழுத்தம் மற்றும் நாய்களுக்காக குரல் எழுப்பும் செலிபிரிட்டிகளின் செல்வாக்கு காரணமாக கெட்ட பெயர் வந்துவிடுமோ என அரசு அதை செய்ய தயங்குவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பொதுமக்கள். என்ஜிஓக்களில் உண்மையிலேயே சமூக அக்கறையுடன் செயல்படுபவர்கள் மிக குறைவானவர்களாகவே உள்ளனர். பெரும்பாலானோர் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலேயே செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு பரவலாகவே காணப்படுகிறது. இந்த என்ஜிஓக்களுக்கு நாய்கள் மேல் பாசமெல்லாம் ஒன்றுமில்லை என்பதுதான் உண்மை. தெருநாய்கள் குழந்தைகளை பொதுமக்களை கடிக்க வேண்டும், அதை வைத்து காசு பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது என குற்றம் சாட்டுகிறார்கள் என்ஜிஓக்களின் பின்னணியை அறிந்தவர்கள். நடுவண் அரசு, மாநில அரசு மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்று செயல்படும் என்ஜிஓக்களின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து பார்த்தால் அதில் 90 விழுக்காடு தொகை நிர்வாக செலவுகளாகவும் 10 விழுக்காடு மட்டுமே கருத்தடை, தடுப்பூசி போன்றவற்றுக்காக செலவிடப்படுகிறது என்கிறார்கள் என்ஜிஓக்களின் செயல்பாடுகளை நன்கறிந்தவர்கள். நாய் ஒருவரை கடித்தால் அவர் 5 டோஸ்கள் கடிபட்டதற்கான ஊசி போட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு ஊசிக்கும் தலா 2000 ரூபாய் செலவாகும். அடுத்ததாக கருத்தடைக்கு 2000 ரூபாய், அதன் பிறகு தடுப்பூசிக்கு 1000 ரூபாய். இவற்றுடன் தெருநாய்களுக்கு QR காலர் மற்றும் மைக்ரோசிப் பொருத்துகிறார்கள். அதற்கென ஒவ்வொரு நாய்க்கும் 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை செலவாகிறது. 2019ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதும் 6 கோடி நாய்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அப்போது இவற்றின் எண்ணிக்கை 50 லட்சம் ஆகும். எனவே நாய் ஒன்றுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் கணக்கிட்டால் 6 கோடி நாய்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 36,000 கோடி ரூபாய் செலவாகிறது. இதில் 32,400 கோடி ரூபாயை நிர்வாக செலவு என்கிற பெயரில் என்ஜிஓக்கள் தங்களது பாக்கெட்டில் போட்டுக் கொள்கிறார்கள். எனவே இந்த 36,000 கோடி ரூபாய் தான் நாய்கள் மீதான கருணைக்காரர்களின் காதலுக்கு அடிப்படை காரணம் என்கிறார்கள். சென்னை போன்ற பெருநகர வீதிகளில் நாய்கள் சுற்றித் திரிந்து மனிதர்களை கடிக்க வேண்டும் என கோரி பேரணி நடத்துபவர்களின் பின்னணியை ஆராய்ந்தால் எந்த வர்க்கத்தினர் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். நாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் கோரிக்கையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் போது ஏதாவது ஒரு நாய் உயிரிழந்தால் உடனே இந்த என்ஜிஓக்களை சேர்ந்தவர்கள் போடும் கூப்பாடு சொல்லி மாளாது. இதனால் இருக்கிற வேலைப்பளு மற்றும் சிக்கல்களில் இதுவேரா என்கிற எண்ணத்தில் நீங்களே இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என அரசு தரப்பும் என்ஜிஓக்களிடமே இந்த வேலையை ஒப்படைத்து அதற்காகவும் கணிசமான பணத்தை அவர்களுக்கு வழங்கி வருகிறது. என்ஜிஓக்கள் எதிர்பார்ப்பதும் இதைத்தான். உடனே ஒரு நாய்க்கு இவ்வளவு தொகை என குறிப்பிட்ட ஒரு தொகையை தெரிவித்து ஆண்டுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் என அரசிடமிருந்து கணிசமான தொகையை கறந்து விடுகிறார்கள். ஆக மொத்தத்தில் தெருவில் நாய்களுக்கு சோறு வைப்பவர்களை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் இந்த என்ஜிஓக்கள் தான். இவர்களின் நோக்கம் நாய்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும், அரசாங்கம் இதனை எப்படி கட்டுப்படுத்துவது என தெரியாமல் நெருக்கடிக்கு உள்ளாகி தங்களிடமே டீல் பேச வர வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். எங்க பார்த்தாலும் நாய் தொல்லை தாங்க முடியல. இந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனாலும் எங்க இருந்தா வருது தெரியல. நாய் வீட்டு நாயா தெருநாயா தெரியல. எங்க இருந்தாலும் குழந்தைங்களாம் ரொம்ப கடிக்குது. அதாவது தெருநாய் இருக்கக்கூடாது. தெருநாயை இருக்கணும்னு விரும்பப்படுறவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த நாயை பிடிச்சி வளர்த்துக்கிட்டு போட்டோம். அதனால் வெளியாளுங்களுக்கோ பப்ளிக் யாருக்குமே எந்த தொல்லையும் வரக்கூடாது. நாயால் ஆபத்து இருக்குது. வண்டியில் போகும்போது கீழே விழுந்துடுறாங்க, நாய் குறுக்க வருது, போகும்போது கடிக்குது. நாயால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்கிறார் ஔவை. இவ்வுலகம் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது என்றாலும் சுனாமி, பூகம்பம், காட்டுத்தீ போன்ற பேரிடர்களின் போது மனிதனின் அறிவும் உயிர்கள் மீது அவன் வைத்திருக்கும் அன்பும் தான் எத்தனையோ தவறுகளை தாண்டி இந்த இயற்கையை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. பேரிடர்களின் போது நாய்களும் பன்றிகளும் கூட்டங்கள் போட்டு மற்ற உயிர்களை காப்பாற்றவோ அல்லது இயற்கையை மீட்டெடுக்கவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை. எனவே இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கான உரிமை நாய்களை காட்டிலும் மனிதர்களுக்குத்தான் மிகுதி என்பதை நாய்கள் மீது மட்டும், ஆமாம் நாய்கள் மீது மட்டும் அன்பு வைத்துக் கொண்டு மற்ற உயிர்களை துச்சமென கருதும் பேர்வழிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்.